இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த டிசம்பர் மாதத்தினுடைய முதல் வாரத்திலே நாம் கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் உங்களை காண செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இந்த ஆராதனை கர்த்தரை ஆஸ்வதிக்கும்படி அவரை நோக்கி நாம் பார்க்கலாம். சொத்து மண்புறக்கிற பிதாவே, இந்த நாளுக்காக நம்ம துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம். தொடர்ந்து இந்த வேளையிலும் நடக்கிற ஆராதனையை பொறுப்படுத்தி நடத்துங்க. பாடல்கள், செய்தி, ஆண்டவரே வேத வாசிப்பு எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்தும் நம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளை நீர் ஆசிரியத்து கொடுக்க முடிச்சு செபிக்கிறோம். ஆண்டவரே எது செய்தாலும் உடைய நாமத்தை மேய்வைக்கின்ற நாங்கள் செய்திருக்கிறார். எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் செருகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நம்முடைய நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். இயேசுவும் ஜெபிக்கிறோம் பிதாவே. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனையே நோக்கி கம்பீரமாய் சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். சேலா. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, செவி கொடும். சேலா. எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை ஆண்டவர் வழங்காமல் இருக்க மாட்டார். இந்த மாத்திற்கு வேண்டிய நன்மைகளை ஆண்டவர் நிச்சயம் நமக்கு கொடுப்பார். முதலாவதாக சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைவிடாத பாடலை நாம் பாடலாம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறையில்லை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறையில்லை. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரத்தை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரத்தை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவது குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும்
கத்திரித்தர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 470வது குரல். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோட கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அநாதையாய் அழைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அநாதையாய் அழைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துடிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துடிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பெற தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பெற தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே, ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தே, உறைவிடமும் உடையும் தந்து காத்து கொண்டே, உறைவிடமும் உடையும் தந்து காத்து கொண்டே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேனையா, தள்ளப்பட்ட கல்லாக கிடந்தேனையா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கிறீரையா, எடுத்து என்னை பயன்படுத்தி மகிழ்கிறீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போம், கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அனாதையாய் அறிந்தோம், அழாதே என்று சொன்னார், எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியெடுத்தவர், எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் துதுக்கி வைத்திருக்கிறார். பாடுகளை சுமந்து செல்ல பலம் கொடுத்திருக்கிறவர், வாசித்த வசத்தின்படியாக அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவரிடந்து அதை நீரூற்றாய் மாற்றிக் கொள்வதாக. ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு கொடுத்து
உரையிடமும் உடைய கொடுத்த தேவன், சுகத்தோடு பலத்தோடு காத்த தேவன். தள்ளப்பட்ட கல்லாய் இருந்தோம், மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டுள்ளாய் இருந்தோம். ஆண்டவர் ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரம். அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனையும் தந்தை. அதிகாலையில் திருமுகம் தேடி
பலியாய் இந்த என்னை ஒப்பு கொடுத்தேன் என்று நாம் பாடினது போல புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை நிறைத்து நீ வழி நடத்தும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. கிருபை பொருந்தின வார்த்தைகள் என் வாயிலிருந்து வரத்தக்கதாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நம்முடைய கண்களோடு, வாயோடு, செவியோடு, இருதயத்திலே ஒரு உடன்படிக்கை பண்ணினவர்களாக பரிசுத்த அலங்காரத்தோடு இந்த நாளிலே நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவருக்கே ஆராதனை, உன்னதமானவருக்கு ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருப்பவருக்கு ஆராதனை, நித்தியமானவருக்கு ஆராதனை, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவருக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. ஆதியும் அந்தமும் ஆனவரே உமக்கு ஆராதனை சொல்லுவோமா? நம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரிலே அன்பு கூர்ந்து அவரிடத்திலே நாம் பேசுகின்ற நேரம் இது. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் நம் மத்தியிலே இருக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், சிங்கத்தின் வாயை கட்டின தேவன், அக்கினியை குளுமையாய் மாற்றின தேவன். ஹல்லேலூயா. 3 வாலிபர்கள் போடப்பட்ட பொழுது 4ஆமவராய் தேவன் அவர்களோடு உலாவினாரே, அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. நாம் எந்த பாதையில் போனாலும் நம்மோடு இருந்து அந்த பாதையிலே நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி ஒரு எஸ்கேப்பை உண்டாக்குகிறவர் அவர். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்காத தேவன், தப்பித்துக் கொள்ள வழியை கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல ஒரு தேவன் இல்லை. எல்லாரும் அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உம்முடைய அன்பிற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? நீர் எவ்வளவு அன்புள்ள தேவனப்பா. நாங்கள் பாவிகளா இருக்கையிலே நீர் எங்களை நேசித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே நீர் முந்தி எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீர், அதனால் நாங்கள் உம்மிடத்திலே அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுங்கள். எங்கள் உள்ளங்கள் அன்பினால் நிறைகிறது கர்த்தாவே. உம்மீது இருக்கிற அன்பு எங்களுக்குள்ளே பெருகுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கப்பட்டு போனது இல்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் என்ன? நம்முடைய நம்பிக்கை என்ன? ஹல்லேலூயா. தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை கரம் பிடித்தவர், அவர் என்னை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. கலங்காதே, திகையாதே, நானும் தேவன் என்று சொல்லி இருக்கிறவர். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், கடலே இறைந்தாலும் இறையாதே அமைதலா இரு என்று அவர் சொன்ன உடனேயே விடுதலை உண்டாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு வல்லமையான தேவனை நாம் ஆராதிக்கிறோம், எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் செய்வது அவருக்கு அற்ப காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு அற்புதம் செய்வதிலே அவர் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்மை மேன்மக்களாய் வைத்திருக்கிற தேவன், வெட்கப்பட்ட தேசத்திலே உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர், அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 12ஆம் மாதத்திலே யோசித்து பார்ப்போம். 11 மாதங்களாய் கர்த்தர் என்னை வழி நடத்தி வந்த எல்லா விதங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இல்லாவிட்டால் நாம் என்ன நமக்கு நடந்திருக்கும் என்று தெரியாது. ஆனால் ஒரு தகப்பன் சுமப்பது போல இந்த கடைசி மாதம் வரைக்கும் நம்மை சுமந்து வந்த கர்த்தர், ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிற தேவன். எவ்வளவு வியாதிகளை பிசாசு கொண்டு வந்தாலும் அவருடைய தழும்பு நமக்கு சுகம் கொடுத்தது.
ஹalleluya. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது. ஹalleluya, ஹalleluya. எவ்வளவோ பண கஷ்டங்கள், எவ்வளவோ மன கஷ்டங்கள், எல்லாவற்றிலும் நமக்கு விடுதலையை கொடுத்த விடுதலை வீரர் அவர். ஹalleluya. எங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ள வைக்கிற தேவன். ஹalleluya. ஜெயம் கொள்ளுகிறவன் சகலவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹalleluya. அவர் நாமம் பெரிய நாமம், 1000 நாமங்கள் உண்டு என்று ஒரு பக்தன் பாடுகிறார். ஹalleluya. யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். யெகோவா ஷம்மா, எங்களோடு இருக்கிற தேவன். யெகோவா நிசி, எப்பொழுதும் எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற கர்த்தர். ஓ ஹalleluya, what a mighty God we serve. அதை யோசித்து பார்த்தவர்களாய் அவருடைய சிலுவை காட்சியை முன்பாக கொண்டு வந்த ஆண்டவரே, நீர் ஒரு குழந்தையாய் பிறந்த ஒரு தேவன் அப்பா, அதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகலத்தையும் துறந்து எங்களுக்காய் இந்த பூமியிலே வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஓ, அந்த தேவனை நாம் ஆராதிப்போம். கிரைஸ்ட் தி கிங், கிறிஸ்து ராஜா. ஹalleluya, ஹalleluya. ராஜாதி ராஜா அவர், கர்த்தாதி கர்த்தர் அவர். ஹalleluya, ஹalleluya. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் தேவா. அவரை போல நம்மை நேசிக்க, அவரை போல நம்மை வழி நடத்த, அவரை போல நம்மை பாதுகாக்க ஒருவரும் இல்லை. ஹalleluya. இந்த உலகத்திலே நாம் நம்பக்கூடிய ஒருவர், ஓ நம்பத்தக்கவர். ஹalleluya. வார்த்தையிலே உண்மையுள்ள தேவன். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you. யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்வோம். யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் தேவா. உம்மை தானே ஆண்டவரை நோக்கி பார்த்து எல் ஷடாய், ஓ மகாபெரிய பெரியவர், வேதகமானவர், போதுமானதிலும் மிகவும் அதிகமானவர். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, கண்ணெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. ஓ ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் அடோனாய், யெஷுவா ஆராதிப்பேன். ஹalleluya. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நான் நின்ற பொழுது என் கரத்தை பிடித்து உயிரோடு எங்களை எழுப்பின தேவன், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற வல்லமையுள்ள ஆவியானவர், மரித்த இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாய் இருக்கிறார். ஹalleluya. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை நினைத்தவர்களாக மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல்லாரும் சேர்ந்து நாம் பாடலாமா? மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். ஹalleluya, ஹalleluya. உம்மை
நாங்கள் ஆராதிக்கிறோம். மரணத்தின் பாதையில் கூட எங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கிற ஒரு தேவாதி தேவர், சர்வ வல்லமை உள்ளவர், சதா காலமும் உயிரோடு இருக்கிறவர், ஒருவராய் ராஜரீகம் பண்ணுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், எல்லா ராஜ்யங்களையும் ஆளுகை செய்கிறவர், என்னுடைய தேவனாய் அவருடைய நாமத்தை என் மேல் தரித்திருக்கிறவர். ஹல்லேலூயா! இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா! பிசாசு நம்மை கீழே தள்ள நினைக்கலாம், நாமோ என்றென்றைக்கோ நிமிர்ந்து நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா! 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 சொல்லுங்க, சத்ருவே உன் கரத்தை எடுத்துக்கொண்டு ஓடு இயேசுவின் நாமத்தினாலே என்று நீங்கள் அதிகாரத்தோடு கட்டளையிடுங்கள். ஏனென்றால் நாம் தேவனுடைய நாமத்தை உடையவர்கள். அன்றைக்கு பேதுருவும் யோவானோ ஒரு சப்பானியை பார்த்து இயேசுவின் நாமத்திலே எழுந்து நட என்றுதான் சொன்னார்கள். ஆனால் அவன் குதித்து ஓடி போய் தேவனை துதித்தான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! சர்வ வல்லமை உள்ள நாமம் நம்மிடத்திலே இருக்கிறது. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்களுக்கு பலத்த துருகம், நீர் எல் ஷடாய், நீர் அடோனாய், ஹல்லேலூயா, நீர் யெஷுவா எல்லாம் சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அவர் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் அவர் இறங்கி வந்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! 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 தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. எங்களுக்காக யாவையும் திட்டம் பண்ணி இருக்கிற கர்த்தர். சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கைக்காக யாவையும் நீ திட்டம் பண்ணி வைத்திருக்கிறீர். உலக தோற்றத்துக்கு முன்னமே நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே நீர் அறிந்து கொண்டீர். அந்த தாயின் வயிற்றிலிருந்து வெளிவரும் பொழுதே எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற பணியையும் எங்களுக்கு சொல்லிவிட்டீர். அன்றைக்கு ஆதாமை பார்த்து, நீ போய் இந்த தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் உன்னை ஏற்படுத்தினேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மையும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக எங்களை முற்றிலும் ஆண்ட கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா! சிறந்தவர், சிறந்ததை செய்பவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நமக்கு குறித்ததை நிறைவேற்றுகிறவர். நீங்க ஏன் கலங்குறீங்க? மனமே கலங்காதே. சொல்லுங்க, உங்க மனதை பார்த்து சொல்லுங்க, நீ கலங்காதே. ஏனென்றால் என்னோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா! அந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். மகிழ்ச்சியோடு நாம் இருப்போம். இந்த உலகத்திலே மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவர்கள் நாம் தான். ஏனென்றால் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார், நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். Hallelujah! Because he lives, I can face tomorrow. என்ன வந்தாலும், புயல் வந்தாலும், கடலே அலை மோதினாலும், காற்றடித்தாலும், என்ன வந்தாலும் என் தேவன் அவைகளை ஆளுகை செய்கிற தேவன். அவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். அந்த தைரியம், அந்த விசுவாசம், சின்ன சின்ன காரியங்களுக்காக நாம் பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அற்ப விசுவாசிகளை ஏன் பயந்தீர்கள் என்றுதான் கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா! பயப்பட மாட்டோம் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர். ஒரு மகா பெரிய தேவன் எங்களோடு இருக்கிறீர். பயங்கர பராக்கிரமசாலியாய் நீர் எங்களோடு இருக்கிறீர். நாங்கள் உண்மையே ஆராதித்து தொழுது கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! Thank you Jesus. இந்த நேரத்திலே ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்மை ஜெபத்திலே வழி நடத்த எல்லாரும் முழங்கால் படிட்டு, வீட்டுல இருக்கவங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதற்காக நாம் முழங்கால் படிடுவோம். கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்திலே உங்கள் வீடுகளிலே இருக்கிறது. இந்த ஆராதனையிலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தேவ ஆவியானுடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. பாரத்தோடு மற்றவர்களுக்காக, இந்த தேசத்துக்காக, இந்த புயல், இந்த எல்லா காரியங்களிலும் இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாக, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக, இந்த மாதத்துக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! எல்லா கண்களையும் மூடிய இடங்களிலே நம்ம ஆண்டவரே இந்த வேளையிலே நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். ஒரு சில காரியங்களுக்காக ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்திலே இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் காணப்படுகிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா
ஆண்டவரே இயற்கை ஆண்டவர் சீற்றங்களுக்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அப்படிப்பட்ட அடிக்கடி இந்த இயற்கை சீற்றங்கள் எங்கள் தேசத்திலே ஆண்டவரே பலவிதமான உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. காற்றையும் கடலையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அதட்டி ஆண்டவரே அமைதிப்படுத்தின கர்த்தர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் அதிகமான அந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும். ஹல்லேலூயா. அவைகள் மூலம் ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு பாதிப்புகள் உண்டாகாதபடிக்கு ஆண்டவரே இந்த ஜனங்களை பாதிக்காதபடிக்கு ஆண்டவரே இந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம் கர்த்தர் நீக்கி போடும்படி செபிக்கிறோம். இனி இந்த சீற்றங்கள் இயற்கை சீற்றங்கள் எங்கள் தேசத்தை தாக்க கூடாது ஆண்டவரே. உடைய வல்லமை உள்ள கரங்கள் அதை ஆண்டவரே ஸ்தோத்திரம் முற்றிலுமாய் நீக்கி போடும்படி ஆண்டவரே இந்த வேளையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். மாத்திரமல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த கொரோனா பிரச்சனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். மீண்டும் ஒரு விசை கூட நம்முடைய சமூகத்திலே நாங்கள் இதற்காக வேண்டிக் கொள்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யும் எங்கள் தேசத்தை விட்டு ஆண்டவரே முற்றிலும் அதை நீங்கி போக உதவி செய்யும். அதிகமாய் ஆண்டவரே நாட்களிலே எங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்து ஆண்டவரே நீர் தகப்பனே அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரம் நிறைய குறையடை செய்து ஆண்டவரே எல்லாம் குறைந்து போக செய்து அதற்காக நன்றி. இன்னும் முற்றிலுமாய் ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு அது அகன்று போகும்படியாய் ஆண்டவரே நாங்கள் இந்த வேளையிலே ஒரு மனதோடு நாங்கள் சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் இதன் மூலம் ஆண்டவரை எந்த ஜனங்களுக்கு எந்த பாதிப்போ உயிரிழப்புகள் வராதபடிக்கு என் ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா எங்கள் தேசத்தின் மேல் இரக்கம் பாராட்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாத்திரமல்ல ஆண்டவர் சுற்றி இருக்கிற தேசங்களோடு நாங்கள் சமாதானமா இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லைகளிலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடும். சைனா மற்றும் தேசங்களோடு நாங்கள் இருக்கிறதான அந்த உறவுகள் நாங்கள் இன்னும் அதிகமாய் பலப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். எந்த ஒரு தேசத்தோடும் நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சமாதான குறைவோடு இருக்காதபடிக்கு ஒரு சமாதானத்தை எல்லா தேசத்தோடும் தேவரீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே ஒரு நல்ல செழிப்பை கர்த்தாவே எங்கள் தேசத்துக்கு கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிற தேசங்கள் அமெரிக்கா போன்ற பல தேசங்கள் ஆண்டவர் அநேகர் ஆண்டவர் இந்த கொரோனால மடிந்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்காக சமூகத்திலே கண்ணீரோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த தேசத்து ஜனங்கள் ஆண்டவர் சொந்தங்களை இழந்து குடும்பங்களை இழந்து கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. தொலைக்காட்சிகளிலே ஆண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக கர்த்தர் நீக்குங்கப்பா. அந்தந்த தேசங்களில் மேல் இரக்கம் செய்வீராக. அங்குள்ள எல்லா ஆண்டவர் இந்த கொரோனால முற்றிலும் நீங்கி போகும்படி நாங்கள் இந்த வேளையிலே ஒரு மனதோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசங்களில் அற்புதங்களை செய்வீராக. கரத்தை நீட்டி ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஆண்டவர் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு தேசங்களிலும் ஆண்டவர் கொரோனா முற்றிலும் நீக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காக விசுவாசத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவர் இந்த மாசத்துக்காக ஆண்டவர் இந்த 11 மாதங்களை எங்களை அற்புதமாய் நடத்தி வந்திருக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 12வது மாதத்துக்குள்ளாய் பிரவேசிக்க ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நீ பாராட்டின உம்முடைய மேலான கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே இந்த மாதத்தை உம்முடைய நாமத்தின் மூலம் நாங்கள் தொடங்குகிறோம். கர்த்ததாமே ஆசீர்வதிக்கும்படி இந்த மாத ஆண்டவரே ஸ்தோத்திரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். எங்களுடைய ஆண்டவரை தனிப்பட்ட வாழ்க்கையை உம்முடைய கிருபை தாங்கட்டும். எங்களுடைய குடும்பங்களை உம்முடைய கிருபைகள் தாங்கட்டும். நாங்கள் செய்கிற வேலைகள் வியாபாரங்களை உம்முடைய கிருபைகள் தாங்கட்டும் அப்பா. அற்புதமாய் நடத்துவீராக. ஆண்டவரை கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்களிலே சமாதானத்தை கொடுங்க. குடும்பங்களிலே ஆண்டவரை நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா. ஆண்டவரை தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். அதிசயங்கள் நடக்கட்டும். ஆச்சரியமாய் ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நீ கரம் பிடித்து நடத்தும்படியாய் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பண்டிகைகளை ஆண்டவரே சந்தோஷத்தோடு கொண்டாடுகிற கிருபைகளை ஒவ்வொருத்தரும் கர்த்தர் கொடுப்பீராகப்பா. தேவைகள் எல்லாம் சந்தியும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கே தருகிறோம். ஆண்டவரே இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவர் வீட்டிலும் தேவனுடைய பிரசன்னம் பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மகிமை பெறுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை வைத்து நாம் தியானிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். Hebrews chapter 11 verse 6. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்.
இந்த வார்த்தையை வைத்து நாம் தியானிக்கலாம். அவர் தம்மை தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆங்கில வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது தம்மை கருத்தாய் தேடுகளுக்கு பலன் அளிக்கிறவர் என்று பொருளிலே எழுதப்பட்டிருக்கிறது. 11 மாதங்களை நாம் கடந்து இந்த 12ஆம் மாதத்திலே ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 11 மாதங்கள் நம்மோடு கூட இருந்த ஆண்டவர் இந்த 12ஆம் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இயேசு இந்த வருஷத்தினுடைய துவக்கம் எப்படி இருந்தாலும் முடிவிலே ஆண்டவர் நமக்கு எழுந்து போனது எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதம் கிறிஸ்துவ மக்களுக்கு உலகம் எங்கிலும் ஒரு பண்டிகையின் மாதம், ஒரு கொண்டாட்டத்தின் மாதம். அது மட்டுமல்ல, இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம். ஆகவே 11 மாதங்களில் ஆண்டவர் நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக நாம் நன்றி செலுத்தக்கூடிய மந்த் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங், கர்த்தருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை ஆண்டவர் கொடுப்பார். கர்த்தரை நாம் கருத்தாய் நாம் தேடுவோம். வேதத்திலிருந்து ஒரு சிலரை நாம் உதாரணமாக பார்த்து நாம் முடிக்கலாம். முதலாவதாக ஆசா என்கிற ஒரு ராஜா. ஆசா என்பவரை குறித்து பார்க்கணும். இந்த ஆசா என்றால் அவருக்கு பெயருடைய அர்த்தம் மருத்துவ வைத்தியர், மெடிக்கல் டாக்டர் என்று சொல்லி பொருள்படத்தக்கதாக அவருடைய பெயர் இருக்கிறது. ஆனால் அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த மருந்து மாத்திரை டானிக் என்ன தெரியுமா? கர்த்தரை தேடுங்கள் என்பதை. எதற்கு எடுத்தாலும் ஆண்டவரை நன்றாய் அவர் தேடினார். 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வருஷத்திலே 2 Chronicles chapter 15 verse 2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயானால் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த ஆசா ராஜாவின் நாட்களிலே அது கர்த்தரை தேடுவதிலே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. தாவீதுக்கு பிறகு அடுத்தது சாலமோன், இப்படி ராஜாக்கள் வந்த பிறகு ஒரு சில ராஜாக்கள் கர்த்தரை தேடினாங்க, ஒரு சில ராஜாக்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ஆசா அவருடைய நாட்களிலே கர்த்தரை தேடுவதிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடும்படிக்கு தீர்மானித்தார்கள். இந்த ஆசா முழு இதயத்தோடு கூட கர்த்தரை தேடினார். கர்த்தரை 13ஆம் வருஷத்திலே பார்க்கும்பொழுது 13ஆம் வசனம், சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து. கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் என்ன பண்ணுமா? கொலை செய்யப்படுகிறது. ஈபிகோ என்று சொல்லி கொலை முயற்சி வழக்கு, கொலை குற்றம், அதுக்கு இப்படிப்பட்ட அந்த தண்டனை மாதிரி நம்ம ஆண்டவரை தேடலாம், டக்கு டக்கு டக்குன்னு வெட்டிட்டாங்கன்னா நம்ம ஒரு நாள் தேடாம போயிருந்தா நம்ம ஆள்தான் காலி இல்லை சோத்துருவோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவரை நாம் தேடத்தக்கதாக இருக்கணும். கர்த்தரை தேடாதவர்களை தேடும்படியாக அங்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதை பார்க்கிறோம். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வருஷத்திலே ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். மனிதர்களுக்காக அல்ல, தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தான். தேசத்தை அவன் சீர்படுத்தினான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றினான். சிலைகளை உடைத்தான். விக்கிரக தோப்புகளை வெட்டி போட்டான். அவன் காலத்திலே தேவனுக்காக பக்தி வைராக்கியமுடனாக இருந்தான். பிரச்சனை நேரங்களிலே அநேகர் நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தரை தேடாமல் சில சமயத்தில் சிலருடைய சொத்து பிரச்சனைகளுக்கு வக்கீல்கள் தேடுறாங்க, வியாதிக்காக டாக்டர்களை தேடுகிறோம், சில பிரச்சனைகளுக்கு போலீஸ் அதிகாரிகளை நாம் தேர்ந்தவர்களை தேடுகிறோம், சிலர் மந்திரவாதிகளை சூனியக்காரர்களை தேடி போகிறார். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வருஷத்திலே என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி தேவன் இங்கு உரைக்கின்றார். ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தரை தேடும் பொழுது நாம் பிழைப்போம். ஆசா கர்த்தரை தேடிய போது அவனுக்கு விரோதமாக வந்த எத்தியோப்பியர் திரும்ப
பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை ஆசா தேடினதனால் ராஜ்யம் அமெரிக்கா இருந்தது. சுற்றிலும் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தரை தேடுவதனால் வரக்கூடிய பலன் என்ன? இளைப்பாறுதல். தேவன் தந்த நிபந்தனையை நிறைவேற்றினான். அதாவது கர்த்தரை தேட வேண்டும் என்ற நிபந்தனை, அதை நிறைவேற்றதுனாலே இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டார். சில மனதிலே இளைப்பாறுதல், சுற்றுப்புறமெங்கும் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் இப்படி ஆண்டவர் உனக்கு கட்டளையிட்டார். இதன் பயனாக யூதாவில் அரணான பட்டணங்களை இந்த ஆசா கட்டினான் என்று பார்க்கிறோம். சத்துருக்களை முறியடித்தான் என்று பார்க்கிறோம். நமக்கும் கர்த்தர் சரீரத்திலும் ஆவியிலும் மனதிலும் இளைப்பாறுதலை நிச்சயம் கட்டளையிடுவார். ஆசா தேவனை தேடினால் தேசம் முழுவதும் அமெரிக்கா இருந்தது. நாமும் கூட கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய தேசம் அமெரிக்கையாய் இருக்கும். கர்த்தரை கருத்தாய் தேடினதால் சத்துருக்களை மேற்கொண்டு அவன் ஜெயித்தான் என்று பார்க்கிறோம். அவன் இந்த ஆசாவை போல நாமும் முழு இறுதியோடு கூட கர்த்தரை தேடணும். அரைகுறை மனதோடு அல்ல, முழு இறுதியோடு கூட கர்த்தரை நாம் தேட வேண்டும். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது ராஜா, ஈசாயினுடைய மகன், அவன் கடைசி மகன். ஆனால் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டு ஆடு மேய்த்தவனை அரசனாக அவனை மாற்றினார். 34ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே அவன் இப்படியாய் பாடுகின்றான். 34ஆம் சங்கீதம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். கர்த்தரை தேடுறதுனால நமக்கு வரக்கூடிய பயங்கள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நீங்களாக்கி விடுகிறார். எந்த வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அது ஆண்டவர் நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறார். ஆகவே கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு பயம் இல்லாமல் போகிறது. 77ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. தாவீது இப்படி இரவு பகலாய் கர்த்தரை தேடினால்தான் அவனுடைய வாழ்க்கையில கரடி, சிங்கம், கோலியாத் இவர்களெல்லாம் ஜெயிப்பதற்கு ஆண்டவர் தேவ பலனை கொடுத்தார். கர்த்தரை தேடுவதற்கு தேவ பலன் கிடைக்கும். ஆண்டவர் பலப்படுத்துகிறவர், சகாயம் பண்ணுகிறவர், நீதி வழங்கத்தினாலே தாங்குகிறவர். தாவீது அதிகாலமே கர்த்தரை தேடினான் என்று 63ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். காலையிலே நாம் தேடுகிறோம் தேவன். நீதிமொழிகள் 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 9:10 உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு 3 பேர் பரலோகத்தில் போய் தேவனை பார்க்கணும்னு சொல்லி 3 பேர் புறப்பட்டாங்களாம். பரலோகத்தின் கதவு அடைப்பட்டிருந்தால அவங்களே செய்தாங்களாம், வெளியில படுத்துட்டு இருந்தாங்களாம். இரவு முழுதும் படுத்துட்டு இருந்து அவர்கள் அடுத்த நாள் காலையில போகலாம்னு சொல்லியிருந்த போது, விடியும் பொழுது ஒருவன் காலையில எப்பொழுதும் எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கணும். அவருக்கு அதான் பழக்கம். எந்திரிச்ச உடனே காஃபி குடிக்கலாம், அவருக்கு மண்டையை வடிச்சிடும். அதனால போயிட்டு என்ன செய்தார், காஃபி குடிக்கிறதுக்கு டீ கடைக்கு போயிட்டார். இன்னொருத்தர் பேப்பர் படிக்கலன்னா மண்டையை வடிச்சிடும். காலைல எடுத்துட்டு அரை தூக்கத்தோட போய் பேப்பர் தூக்கிட்டு வந்து பேப்பர் எடுத்து வந்து பாக்குறது தான், ஹெட்லைன்ஸ் எல்லாம் பார்த்து படிச்சுட்டு, இல்லைன்னா அவருக்கு மண்டையை வடிச்சிடும். 2 பேரும், ஒருத்தர் டீ கடைக்கு போயிட்டார், ஒருத்தர் பேப்பர் கடைக்கு போயிட்டார். இன்னொரு என்ன பண்ணாரு, முழங்கால் பண்ணிட்டு அவர் அப்படியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஜெபம் பண்ணிட்டு இருந்த கொஞ்ச நேரத்துல பரலோக கதவு திறந்தது. உடனே அந்த தூதர்கள் உள்ளே கூப்பிட்டு அவரை ஆண்டவரை பார்க்கறதுக்கு அழைத்து கொண்டு போனாரு. இன்னைக்கு நாம் எதை தேடி கொண்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில? இவர்கள் உலகத்தின் காரியங்களை தேடி கசல ஆண்டவர்கிட்ட பரலோகத்துல போய் ஆண்டவரை பார்க்கறதை விட்டாங்க. முதலாவது ஆசா முழு மனதோடு தேடினான். 2வது தாவீது அதிகாலமே ஆண்டவரை தேடினான் என்று பார்க்கிறோம். 3வதாக 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 நாளாகமம் 20:3. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இந்த யோசபாத், யூதாவின் ராஜா, என்ன செய்தான்? கர்த்தரை தேடுகிறதுக்காக அவன் உபவாசத்தை குறித்தான். உபவாசத்தோடு கர்த்தரை நாம் தேட வேண்டும். யோசபாத் கர்த்தரை தேடும் பொழுது ஒருமனப்பட்டு உபவாசத்தோடு தேட வேண்டும் என்பதை
தேச மக்களுக்கெல்லாம் அவன் அறிவித்தான். யோசபாத் என்று சொன்னால் யெகோவா என் நியாயாதிபதி, God is my judge என்ற அர்த்தம். யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் பெற கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்தும் கர்த்தரை தேட ஜனங்கள் ஒருமனப்பட்டு வந்தார்கள். எப்படி கர்த்தரை தேடினார்கள்? முதலாவது அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வந்து அவரை ஆராதித்தார்கள். பின்பு ஜெபித்தார்கள். ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு பேங்க்ல இருந்து பெரிய பணக்காரர் நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு அவர் ஊருக்கு புறப்பட்டார். இந்த சமயத்துல அந்த பேங்க்ல இவர் பணம் எடுக்கிறத ஒரு திருடன் பார்த்துட்டான். இந்த திருடன் பார்த்துட்டான். இவர் போக போக பின்னாடியே ஃபாலோ பண்ணான். இவர் ட்ரெயின் டிக்கெட் வாங்கி ஏறினாரு. அதே போல அவனு டிக்கெட் வாங்கிட்டு ஏறி என்ன செய்தான், இவர் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி வந்துட்டான். வந்த உடனே என்ன செய்தாங்க, 2 பேரும் ஒரு படுக்கையில படுத்து கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்தாங்க, இந்த திருடன் பாத்ரூமுக்கு எந்திரிச்சு போகும்பொழுது இந்த செல்வந்தர் என்ன பண்ணாரு, இவனுடைய பணத்தை எடுத்து அந்த திருடனுடைய படுக்கைக்கு அடியில் வச்சுட்டாரு. இந்த திருடன் எப்படியாவது ஒரு தூங்கின உடனே எப்படியாவது கண்டுபிடிச்சு பணத்தை எடுத்துடலான்னு சொல்லி ராத்திரி முழுசு இந்த ஐயா தூங்கிட்டாரு. அவருடைய பேகை பிடிச்சி நோண்டுறான் தோண்டி பார்த்து கடைசியில் பணமே கிடைக்கல. விடியற் காலம் ஆயிடுச்சு, எல்லாம் இறங்க போற நேரம். கடைசியில் என்ன செய்தாராம், என்னப்பா ராத்திரிலாம் தேடிட்டு இருந்தேன், நீங்க பேங்க்ல இருந்து எடுத்து அந்த பணத்தை எடுத்து தேடிட்டு இருக்கேன். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் பக்கத்துல போயிட்டு அவனுக்கு தலைக்கு அடியில இருந்த பணத்துல எடுத்துட்டு, நீ இந்த இடத்துல தேட மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதனால நான் வந்த உடனே பணத்தை அங்கேயே வச்சுட்டேன், அதனால சோத்துறேன், நீ இருக்கிற இடத்துலயே பணத்தை விட்டுட்டு தேட வேண்டியதை நீ இருக்கிற இடத்துல விட்டுட்டு எங்கெங்கயோ போய் தேடிட்டு இருக்கிய. இன்னைக்கு அப்படிதான் ஜனங்க இன்னைக்கு கடவுளை எங்கெங்கயோ போய் தேடுறாங்க, எதையோ கொடுக்குறான். ஆண்டவர் இருக்கிற இடத்துல நாம் கர்த்தரை தேட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசபாத் ஒரு மனதோடு கூட உபவாசத்தோடு கூட கர்த்தரை தேடினார். உபவாசத்தோடு கர்த்தரை தேடுகிறது ஒரு நல்ல வழியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் சோத்திரம் அநேக உபவாசம் எடுப்பதில்லை. சில சமயத்துல உபவாசம் எடுக்கக்கூடியவர்களும் உபவாசம் எடுக்க முடியாத சூழ்நிலை வந்து விடுகிறது. டயபெட்டிக்கா இருந்தா அதிகமா உபவாசம் எடுக்க முடியாது, ஏன்னா சுகர் இது ஏறி விடுகிறது. ஆகவே காற்றுள்ள போதே தூற்றி கொள்ற மாதிரி ஸ்ட்ரைக் த அயர்ன் while it is hot. நல்ல வாலிப வயதிலே நம்ம உடம்புலாம் நல்லா இருக்கும் போதே நல்ல உபவாசம் எடுத்து கற்றுக்கொள்ளும். உபவாசம் எடுக்கிறதுங்க ஷட் டவுன் பண்றாங்க சில சமயத்துல ஃபேக்டரியை. எல்லா மிஷினும் என்ஜினும் வேலை செய்வதற்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தா அந்த என்ஜினுங்கெல்லாம் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுவாங்க, ரிப்பேர் பண்ணுவாங்க, ரெடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளுடைய எல்லா உள்ள இருக்கிற மிஷின் மாதிரி குடல் சாப்பிட்றதுக்கு ஜீரணிக்கிறதுக்கு என்னென்னலாம் இயங்குதோ எல்லா அவங்களுக்கும் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் கொடுத்துடுறோம். நம்ம அது மாதிரி உபவாசம் எடுப்பது மிகவும் நல்லது. கர்த்தரை நாம் தேடும் பொழுது நமக்கு என்னெல்லாம் கிடைக்குன்னு சொன்னா 105ஆம் சங்கீதம் 3ஆம் வருஷத்துல 105ஆம் சங்கீதம் 3வது வருஷத்தை பார்க்கும்பொழுது 105ஆம் சங்கீதம் 3வது அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? மகிழ்ச்சி அடையும். நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லையா? என்ன காரணம்? ஆண்டவர் தேடுறதுல நம்ம குறைஞ்சு போயிருக்கணும் அர்த்தம். ஸோ அதிகமா நம்ம ஆண்டவர் தேடுவோம், உள்ளத்துல கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல 69ஆம் சங்கீதம் 32ஆம் வருஷத்துல 69ஆம் சங்கீதம் 32வது வருஷம், சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம் வாழும். கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது உங்கள் இருதயம் என்ன செய்யும்? வாழும், சுகமாய் இருக்கும். கர்த்தரை நாம் தேடும்போது 34ஆம் சங்கீதம் 10ஆம் வருஷத்துல எல்லாருக்கும் மனப்படமா நம்ம தெரிஞ்சிருக்கணும். சிங்க கொட்டிகள் காட்சி எடுத்து பட்னியா இருக்கும். கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது, ஒரு நன்மையும் குறையக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் குறைவில்லாமல் ஆண்டவர் கொடுப்பார். 70ஆம் சங்கீதம் 4வது வருஷத்துல கர்த்தரை தேடுதல் வரக்கூடிய பலன் 74. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது இரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. 70ஆம் சங்கீதத்துல பார்க்கும்போது
ஆண்டவர் தேடுகிறவர்கள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே கர்த்தரை தேடுவதன் மேல் அவருடைய கரம் நன்மையாக இருக்கிறதா. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை தேடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நன்மையாக இருக்கும். நீங்க என்ன விரும்புறீங்களோ அது நடக்கும், என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கும், என்ன நாம் நினைக்கிறோமோ அதை அப்படியே ஆண்டவர் வாய்க்கப்படுவார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் என்ன செய்யவில்லையா, கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்ம என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். பண கஷ்டமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், எல்லாவற்றின் மத்தியிலும் ஆண்டவர் அப்படி நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நடக்கிறார். சில சமயத்தில் நம்முடைய குழந்தைங்களை நாம் கையை பிடித்து நடந்து கொண்டு போகும்போது நடந்துட்டு தான் இருக்கும். குழந்தைங்க டக்குன்னு ஸ்டெப்புக்கு மிஸ் ஆகி கீழே தடுக்கும். ஆனா நம்ம கையை பிடிச்சிருக்கனால அப்படி தொங்கிட்டு இருக்கும். அது மட்டும் கை பிடிக்காம இருந்ததுன்னா கீழே விழுந்து முட்டி தேய்ச்சிட்டு சிரைச்சிட்டு என்ன செய்யும், ரத்தம் வரும். நம்முடைய பிள்ளைகள் நாம் கரம் பிடிக்கணும். சில சமயத்திலே குரங்குகள் குட்டிகள் தாய் எங்க பாய்ந்தாலும் தவினாலும் அந்த தாவினாலும் அந்த இடத்துல அந்த குட்டி அதுக்கு நல்லா இறுகி பிடிச்சிருக்கு. அதே போல பூனைய தாய் பார்த்த பூனை செய்து குட்டியை பிடித்து கொண்டு கவி போகிறத பார்க்கணும். ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். நாம் கரத்தை பிடிஞ்சா ஒருவேளை நம்முடைய கையில ஒருவேளை வரும், ஸ்வெட்டிங்னால கை நழுகி விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடிச்சிருக்கிறார். நான் உனது வலது கையை பிடித்து உனக்கு துணை இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:5 கர்த்தரை தேடும் பொழுது சகலவற்றையும் அறிந்து கொள்வார்கள், அறிவார்கள் சொல்லப்படுகிறது. நமக்கு என்ன பிரச்சனை வரும், நமக்கு என்ன போராட்டம் வரும், நமக்கு என்ன சத்துருடைய பிரச்சனைகள் வரும்னு சொல்லி முன்கூட்டியே ஆண்டவர் சில வேளைகளில் நமக்கு தெரியப்படுத்துவார். கனவின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக, ட்ரீம்ஸ் மூலமாக ஆண்டவர் சில சமயத்தில் நம்மை ஆண்டவர் தெரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஒரு சில சமயத்தில் சிலருக்கு ஆண்டவர் இருக்கிற வரத்தினாலே அந்த வரத்தினாலே அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். ஒரு முறை ஒரு சகோதரி நம்முடைய சபையிலே அவர்கள் மறுத்து விட்டார்கள். அந்த சகோதரி திடீரென்று ஐயா உங்களுடைய தம்பி நாகர்கோவிலில் இருக்கிறார், அவருக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னார். நானும் அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டேன். சில நாட்களுக்கு பின்பு பார்த்தால் பஸ்ஸை படிக்கும்போது கைப்பிடி தவறி கீழே விழுந்து தொடையில நல்ல காயம் ஏற்பட்டது. இப்போ முன்கூட்டியே அந்த சகோதரி சொன்னதால நான் ஜெபிக்காததுனால அவருடைய உயிர் பாதுகாக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் சொத்துறோம். எத்தனை பேர் பஸ்ல ஏறும்போது தவறி விழுந்து டயர் கடியில மாட்டி மறுத்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கும் கர்த்தர் அவனுக்கு ஜீவனை கொடுத்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். கர்த்தர் சொத்துறோம். ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிற தேவனாக இருக்கின்றார். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே கர்த்தரை தேடுகிறவர்கள் மேல் அவர் நீதியை வர்ஷிக்க போனார். ஆண்டவர் நமக்கு நீதியை செய்வார், நியாயத்தை செய்வார். அநேக சமயத்தில் நமக்கு நீதி கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அவனவன் செய்யத்தக்கதான பலனை நமக்கு இருக்கிறார். 119ஆம் சங்கீதம் 2வது வருஷத்திலே கர்த்தரை தேடும் பொழுது நாம் வாசிக்கலாம். 119:2 அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். முழு இதயத்தோடு நாம் தேடும் பொழுது நாம் பாக்கியவான்கள், ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுகிறதுனால நம்முடைய இருதயம் வாழும், ஒரு நன்மை குறையக்கூடாது, மகிழ்ச்சியோடு இருப்போம், நம்முடைய கரம் நம்ம நன்மையாக இருக்கும். ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், எல்லாவற்றையும் மறந்து கொள்வோம், நீதியை நமக்கு கொடுப்பார், நம்மை ஆஸ்வதிக்கிற தேவன். இந்த கர்த்தரை ஆசா தேடினது போல, முழுதத்தோடு கூட தாவீது அதிகாலையிலே தேடினது போல, யோசபாத் உபவாசத்தோடு தேடினது போல நாம் கர்த்தருடைய முகத்தை இன்றைக்கு தேடுவதற்கு நாம் தீர்மானம் எடுப்போம். கர்த்தரை எந்த அளவுக்கு தேடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் குறைகள் எல்லாம் நிறைவாகும். கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேட வேண்டிய விதத்தில் தேடுவோம். அந்த ராஜாக்கள் எல்லாம் தனி மனிதனாக மட்டுமல்ல, முழு தேசத்தையும் ஆண்டவரை தேட வைத்தார்கள். இன்றைக்கு நாமும் நம்மோடு கூட நம்முடைய நண்பர்கள், மற்றவர்கள் எல்லாரையும் நாம் ஆண்டவரை தேடத்தக்கதாக உதவி செய்வோம். அந்த நாட்டிலே சுகீனமாக இருந்த பொழுது என்னோடு கூட படித்த ஒரு நண்பர்
ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், 25 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த நண்பர், அவருக்கு திடீர்னு தொலைபேசியில் பேசின போது இந்த மாதிரி எனக்கு சிக்கா இருக்குன்னு சொல்லும்போது உடனே பார்த்தா அவருடைய நண்பர்கள் எல்லாரும் என்னோட படித்தோம் எல்லாருக்கும் சொல்லி ஜெபம் பண்ண வச்சிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஜெப குழு இருக்கிறது, தொலைபேசியில், ஃபோனில், செல்ஃபோனில் ப்ரேயர் பண்ணுறாங்க. அவர் எல்லாரும் ஃபோனை போட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஸோ நம்ம ஆண்டவரை தேடும்பொழுது எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது ஆண்டவர் ஆச்சரியமாக அந்த எல்லா பலவீனத்திலிருந்தும் ஆண்டவர் டக் டக் டக்னு குயிக்காக சுகம் பெற ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவே நாம் தேவனை தேடும் பொழுது ஆண்டவர், நிறைய பேர் கூடி நாம் கார்பரேட்டாக ஆண்டவரை தேடும்போது நிச்சயம் அதற்கு பலன் அதிகமாக இருக்கிறது. ஒருவர் ஜெபம் பண்ணதை காட்டிலும் 2 பேர் அல்லது 3 பேர் 4 பேர் 5 பேர் அப்படின்னு கூடி ஜெபிக்கும்போது அதனுடைய பிரயாசங்களுக்கு ஏற்ற நல்ல பலன் நமக்கு சீக்கிரத்திலே கிடைக்கும். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில சமயத்தில் நாம ஜீசஸ் கால்ஸ்லையும் நாலுமாவுடைய இதுக்கும் நம்ம ஜெபத்துக்கு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் நம்ம கொடுக்குறோம். ஃபோன் பேசி முடிச்சோம் நாங்கள் சொல்கிறாங்க, உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் பிரதர். ஸோ இந்த பிரச்சனையை நம்ம ஒரு முறை தான் ஃபோனில் சொல்கிறோம். ஆனால் நமக்காக யாரோ முன்பணி தெரியாதவங்க, நம்ம பேர் தெரியாது, அவங்க முகம் தெரியாது, யாரும் தெரியாது, அவங்களோட குரல் மட்டும் நமக்கு கேட்கும். வனாந்திரத்தில் கூப்பிடுற சத்தம் யோவான் சொன்ன மாதிரி அந்த சத்தம் மட்டும் ஃபோனில் கேட்கும். ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தை தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எவ்வளோ ஒரு ஆறுதலை நமக்கு உள்ளத்தில் கொடுங்க. நமக்காக யாரோ ஒரு நமக்காக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரை நாம் தேடுவோம், ஆண்டவர் பெரிய காரியங்கள் நமக்கு செய்வார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேண்டம் கர்த்தாவே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் தேடும் பொழுது எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவன். பிசினஸ்க்காக, எங்களோட குடும்பத்துக்காக, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக நாங்கள் ஆண்டவரை அதிகமாக தேடத்தக்கதாக முழு சபையாக நாங்கள் தேட உதவி செய்யும். நம்முடைய நாமத்தை மையப்படுத்தி எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். கர்த்தாவே, எல்லா கனத்தையும் மகிமை துதிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உடலுடைய பரிசுத்த ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆசீர்வதித்து சகல வல்லமையுள்ளவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் ஆசீர்வாதமும்